தளபதி விஜயோட மனைவி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம, நம்ம தளபதி விஜய நேருக்கு நேரா வந்து சந்திச்சுட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் ஆஃபர்ல போயிட்டுருக்கு. அதுல உங்களுக்கு அவசியம் அத்தியாவசியமா ஏதாவது தேவை இருந்தா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அதாவது இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வந்து வரலாம். இந்த அந்த காலத்துல இந்த பாட்டு, அதுக்கப்புறம் இந்த பைபிள்ல வந்து சொல்லக்கூடிய வசனம், இதுல எல்லாம் பார்க்கும்போது ஒரு மந்தையில இருந்த 2 ஆடுகள் தனித்தனியா வந்து பிரிஞ்சு மீண்டும் சந்திக்கும்போது பேச வார்த்தைகள் இல்லையே அப்படிம்பாங்கல்ல. அதே மாரி தான். வார்த்தைகள் இல்லாம வந்து போகும்போது மௌனங்கள் ரொம்ப அதிகமா வந்து பேசும். அது மாரி தளபதி விஜயும், அவருடைய மனைவியும் இப்ப நேருக்கு நேர் வந்து சந்திச்சிருக்காங்க. எல்லாரும் தளபதி விஜயோட மனைவி நேரா நீலாங்கரை வீட்டுக்கு வந்ததா வந்து சொல்லப்படுது. ஆனா, அவங்க நீலாங்கரை வீட்டுக்கு வந்து வரல. அவங்க மாமனார், மாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, முதல்ல வந்திருக்காங்க. ஆரத்தி எடுத்து அவங்கள வந்து பார்த்தோன்னா, வரவேற்றிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா, இது என்னுடைய பர்சனல் நிகழ்வு அப்படிங்கிறதுனால, அவரு இந்த விஷயத்த வந்து பார்த்தேன்னா, எங்கேயும் வந்து லீக் பண்ணாம ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வந்து போயிருக்காங்க. போயி மனைவியும் வந்து பார்த்தோன்னா வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. அது கூட பையன் ஜேசன் சஞ்சய், பொண்ணு சாஷா திவ்யா எல்லாரும் வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு எமோஷனல் மொமெண்ட்டா வந்து பார்த்தோன்னா வந்து மாறியிருக்கு. சங்கீதா நம்ம தளபதி விஜய வந்து பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்களாம். அவங்க கண் கலங்கியிருக்காங்க. நம்ம தளபதி விஜயும் வந்து பார்த்தோன்னா கண் கலங்கியிருக்காங்க. பார்க்க இந்த சினிமாட்டிக் வந்து ஹீரோ, ஹீரோயின் வந்து சேர்றது மாரி வந்து இருந்தாலும், எமோஷனல் அவ்வளவு வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குங்க. ஏன்னா, இவங்க போட்டிருந்த கேஸு, அதுக்கு முன்னாடி 6 வருஷம் இந்த மனுஷன் வந்து பேசாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இடையில நடந்த வந்து சண்டைகள், அப்புறம் மத்தவங்க வந்து பார்த்தோன்னா வந்து பேசினது, வச்சது, இதுக்கிடையில த்ரிஷா விஷயம், இவ்வளவும் வந்து பார்த்தோன்னா வந்து சேர்ந்து அவங்களுக்கு தனித்தனியா ஒரு டிப்ரஷன், மன உளைச்சல்ல வந்து இருந்தது. இந்த உலகத்தில பேசி தீர்க்க முடியாத விஷயங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. பேசுனா எல்லாமே வந்து சரியாயிடும்னு சொல்லுவாங்க. தளபதி விஜய் ஒரே ஒரு வார்த்தை வந்து இறங்கி வந்து மன்னிச்சிடுமா அப்படின்னு வந்து கேட்டு, அவரு கிளம்பி வாமான்னு வந்து சொன்னாரு. அவங்க அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக கேஸ வித்ட்ரா பண்ணது மட்டும் வந்து இல்லாம, கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தவங்க அவர பார்த்து எமோஷனலா கண்கலங்கியிருக்காங்க. நம்மாளு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வெளியில தைரியமானவர்ன்னு. ஆனா நம்மாள் வந்து பயங்கர எமோஷனலான வந்து கேரக்டர். அவங்கள விட வந்து பார்த்தோன்னா எமோஷனலான வந்து கேரக்டர். நம்ம சிஎம் விஜய் வந்து பார்த்தோன்னா கண்கலங்க, அப்பா, அம்மா எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவருக்கு கண்கலங்கிறத பார்த்து இவங்க எல்லாரும் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சினிமாவிலேயே ஒரு படத்துல அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா அழுதாலே அந்த யார் பெற்ற மகனோ கத்தி படத்துல வரக்கூடிய பாட்டு இருக்குல்ல, அதுக்கு அந்த மனுஷன் வந்து கண்கலங்குனாலே நம்ம எல்லாரும் வந்து பார்த்தோன்னா கண்கலங்கிடுவோம். நேர்ல இந்த மொமெண்ட் வந்து நடக்கும்போது, அ பொண்ணு திவ்யா, அதுக்கப்புறம் சஞ்சய் இப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, தனித்தனியா வந்து கண்கலங்கி ஒரு மாரி வந்து அழுதுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு தகவல் இன்னும் நீங்க டீட்டெயிலா வந்து ஒவ்வொருத்தவங்கள பத்தி வந்து தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தோன்னா வந்து போடுவேன். சாஷா திவ்யா வந்து என்ன பண்ணாங்க? நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க? அப்படின்னு. தளபதி விஜய் யூசுவலா வந்து மார்னிங் வந்து 5:00க்கே வந்து அந்த மனுஷன் வந்து எழுந்துருவாரு. அவரு எழுந்திருச்சு ஜிம், ஒர்க் அவுட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து முடிச்சுருவாரு. ஆனா, அவரு இன்னைக்கு போய் வந்து பார்த்தது, இன்னைக்கு மார்னிங் வந்து கிடையாது. அவரு நேற்று நள்ளிரவுலயே வந்து போயிட்டாரு. நேற்று நள்ளிரவுலயே போய் வந்து சந்திச்சிருக்காரு. அவங்க வந்தது நள்ளிரவுல தான் வந்து வந்திருக்காங்க. நள்ளிரவுல சந்திச்சதோட மட்டும் வந்து இல்லாம, அன்பின் வார்த்தைகள் எமோஷனலா அதிகமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப முழுக்க முழுக்க சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 15 தளபதி தான் மனைவியோட, தான் பிள்ளைங்களோட அவர் வந்து பார்த்தேன்னா, கோட்டையில கொடியேற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க போறாரு. மொத்த குடும்பமும் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஆக போது. அன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் அத திருவிழா மாரி வந்து கொண்டாடுறதுக்கு தயார் நிலையில வந்து இருக்காங்க மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.